திருமுழுக்கு யோவானின் சான்று. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். யோவான் 1:29-30-31. திருமுழுக்கு யோவான் மேசியாவை உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்கின்றார். கிறிஸ்து சிலுவை பாடுகளின் மூலம் மீட்பை முழு உலக மக்களினத்தவர் பெற்றுக்கொள்வர் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி, பஸ்கா பலி, ஈடேற்ற பலி இவற்றுக்கு ஆடுகள் அடிக்கப்பட்டன. ஏசாயா 53 பாடுபடும் தாசன் அடிக்கப்படும் ஆட்டை போல் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5:7 இயேசு கிறிஸ்து பஸ்காவின் பலியாடாக குறிப்பிடப்பட்டார். திருமுழுக்கு யோவான் ஏசாயா குறிப்பிடும் பாடுபடும் தாசனை பற்றிய வரலாறும் பஸ்கா பலியாட்டை பற்றிய வரலாறும் அவர் மனதில் கொண்டு மேசியாவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சகல ஜனங்களுக்கு முன் சாட்சியாக அறிவித்தார். C.F. ஃபர்னி என்ற இறையியல் ஆசிரியர் அரமியாத்தில் தால்யா என்பதை தாசன் என்று ஆட்டுக்குட்டி என்றும் மொழிபெயர்க்கலாம். ஆகையால் அரமியாத்திலிருந்து அச்சொல்லை கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது தாசன் என்பதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டி என்று மொழிபெயர்த்துள்ளார். எனவே பாடுபடும் தாசன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று விளக்கம் கூறுகிறார். சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்பது பாவத்தையும் பாவத்தால் உண்டாகும் தண்டனையையும் சுமந்து அப்புறப்படுத்துதல் என்று பொருள்படும். மேசியா பலியாடாக பாவத்தை சுமந்து தீர்ப்பவராக குறிப்பிடப்படுகிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.